இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீடியோ பார்க்கிற அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யாக்கோபு 5:17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இதில் எலியா தீர்க்கதரிசி என்ன கருத்தை வைத்து ஜெபிக்கிறார் என்றால், தேசத்தில் மழை பெய்யக்கூடாது என்ற கருத்தை வைத்து ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்ததின்படியாக 3 வருடங்களும் 6 மாதங்களும் தேசத்தில் மழை பெய்யவில்லை. நாமும் அப்படியாக கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். எந்த காரியத்தினாலும் கருத்து இருக்கணும். கருத்து இல்லாமல் ஜெபிக்கும்போது அதில் பலன் கிடைக்காது. அப்போ கருத்தாக ஜெபிக்கும்போது தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இதில் ஜனங்கள் உண்மையான தேவனை மறந்து பாகால்களை வழிபடுகிறாங்க. அந்த தெய்வங்கள் தான் தங்களுக்கு மழையை கொடுக்கிறது என்று அவருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அதனால தான் இந்த கருத்தை வைத்து ஜெபிக்கிறார். தேவன் யார் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக எலியா தீர்க்கதரிசி கருத்தாய் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஜெபிக்கும் போது கருத்தாக ஜெபிக்க வேண்டும். உதாரணமாக நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அநேக வசனங்கள் இருக்கிறது. நம்ம வசனங்களை குறிப்பிட்டு ஜெபிக்கலாம். அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் சுகமும் இருக்க வேண்டும் என்று அந்த கருத்தை வைத்து ஜெபிக்கலாம். இன்னும் நம்ம பார்க்கிறோம், யோசுவா ஜெபிக்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. அப்போ நம்ம குடும்பமாக தேவனை சேவிக்க வேண்டும் என்றால் இந்த கருத்தை வைத்து தினமும் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நோவாவின் குடும்பமும் 8 பேருமாக அந்த பேழைக்குள்ளே காக்கப்பட்டாங்க. அதே போல் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏசப்பா, எங்களுடைய குடும்பம் உடைய அந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ளே இருக்க வேண்டும், பத்திரமாக காக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கணும். ஒருவேளை அந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ளே யாரும் வரவில்லை என்றால், வராமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏசப்பா, இவர்களை எல்லாம் அந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ளே பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களுடைய குடும்பத்தை ரட்சிப்பின் பேழைக்குள்ளே பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்க அப்படி என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது தான் நம்ம அழிவிலிருந்து மீட்கப்பட முடியும். அடுத்ததாக நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் என்றால், பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அந்த கருத்தை வைத்து ஜெபிக்கலாம். ஏன்னா இந்த நாட்களில் பிள்ளைகள் நிமித்த சமாதான குறைவு குடும்பங்களில் காணப்படுகிறது. அப்போ பிள்ளைகளை குறித்து ஜெபிக்கும்போது பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உலகத்தாரால் அல்ல, உலகத்தின் காரியத்தால் போதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் போது பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அப்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னொரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர்கள், கஷ்டங்கள், துக்கங்கள் வழியாக நம்ம போகும்போது, அப்போ எங்களுடைய துக்கத்தை மாற்றுங்க, கஷ்டத்தை மாற்றுங்க அப்படி ஜெபிக்காதபடி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்போ எங்களுடைய துக்கத்தை எல்லாம் நீங்கள் சந்தோஷமாக மாற்றுங்க, எங்கள் கண்ணீரையெல்லாம் துடைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, கண்ணீரெல்லாம் துடைங்கப்பா, கண்ணீரெல்லாம் களிப்பாக மாற்றுங்க அப்படி என்று நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்துக்கு மிகுந்த பலனை தேவன் தருகிறவராக இருக்கிறார். அப்படியாக நம்ம ஜெபிப்போம். எப்படியாக எலியா தீர்க்கதரிசி ஜெபித்தாரோ அதே போல் நாமும் நம்முடைய ஜெபங்களில் கருத்து இருக்க வேண்டும். கருத்தோடு ஜெபிக்கும்போது தேவன் அந்த ஜெபத்துக்கு மிகுந்த பலனை தருகிறவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.